ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிப். அது என்ன ட்ரிப்னா, ஒரு ஃபேமிலி ட்ரிப், ரோட் ட்ரிப், ஹோலி ட்ரிப், ஜாலி ட்ரிப் எல்லாமே கலந்தது தான். ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து ட்ரிப் கிளம்ப போகிறோம். இன்னைக்கு வந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது போக கிளம்புறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 23rd நான் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வீட்டுக்குள்ளே ரொம்ப வேர்த்து போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. நம்ம வந்து ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு நைட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அப்புறமா பேக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த திருப்பி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நான் திருப்பி இன்னொரு வாட்டி பேக் பண்ணணும். அதனால நான் இப்போ வந்து செக் பண்ணி வச்சுருவேன். திருப்பி நைட் பேக் பண்ண முடிஞ்சா பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங் எழுந்துச்சு எனக்கு லைட்ஸ்லாம் கொஞ்சம் டவுட் இருக்குது. வேலை செய்யுமா வேலை செய்ய ஏன்னா அடிக்கடி அது சால்ட்ரிங் அதெல்லாம் விட்டு போயிடும். அதனால மார்னிங் அதை இன்னொரு வாட்டி நான் திருப்பி செக் பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங் வந்து நான் பேக் பண்ணுவேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் செக் பண்ணேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து இந்த மோனோபாட். இது வந்து இந்த ஃபேனில் இருக்கிற நடுவில் இருக்கிற பார்ட் மட்டும் ரைட்டி இந்த மோனோபாடை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இப்போது கரெக்டாக வேலை செய்யுதா, ரைட்டு ஏதாச்சும் இருக்கா, இங்கே ரைட்டு உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரைபாட், ஃபஸ்ட்டு ட்ரைபாட் இது. பட் நான் வாங்கலை, ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது யாராச்சும் இந்த வீடியோ வந்து கிஃப்ட் கொடுத்தவங்க பார்த்துருந்தீங்கன்னா யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் ரிங் லைட்டோடைய ஸ்டாண்டு, இந்த ரிங் லைட்டோடைய ஸ்டாண்டு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொபைல் மவுண்ட். இந்த மவுண்ட் வந்து எதுக்குன்னா, இப்படி வச்சு மொபைலை இப்படி இந்த மாதிரி வச்சு மொபைலை வந்து போர்ட்ரேட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை இப்படி லூஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பி வச்சு லேண்ட்ஸ்கேப்லேயும் எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு போகிறேன். அண்டு இந்த கொரில்லா பாட், இந்த கொரில்லா பாட் வந்து நடுவில் ரோட் வியூலாம் காட்டுறதுக்காக இந்த கொரில்லா பாடு. அண்ட் அதோடைய மேலே இந்த பால் ஹெட்டு. அப்புறம் இந்த ஸ்டாண்ட், ரிங் லைட்டோட ஸ்டாண்டுக்கு மாட்டுறதுக்கு 2 பால் ஹெட், அதுக்காக இந்த பால் ஹெட்டு. அப்புறம் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சார்ஜ் போடுறதுக்கு பவர் பேங்க். நம்ம வேன்லாம் போகிறோம், வேனில் வந்து சார்ஜ்லாம் போட முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் இந்த ஒரு பவர் பேங்க். இது வந்து எம்ஐயோடைய 10,000 mAh பவர் பேங்க். இது ஒரே நேரத்தில் 2 மொபைல் சார்ஜ் போட்டுக்க முடியும். அண்டு வந்து இது வந்து இந்த கொரில்லா பாடோடைய மொபைல் ஹோல்டர். எல்லாத்துக்குமே தனித்தனி மொபைல் ஹோல்டர் இருக்குது, அந்த மாதிரி இது கொரில்லா பாடுக்கான மொபைல் ஹோல்டர். அண்டு வந்து இப்போது வந்து ஷார்ட் கன் மைக் ஒன்று இருக்குது, அந்த ஷார்ட் கன் மைக்கோடைய ஜாக். இது மொபைலையும் மைக்கையும் கனெக்ட் பண்ணுற ஜாக்கு. அண்டு அப்படி அந்த ஜாக் வந்து அறந்து போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஜாக் இருக்குது. அப்புறம் அடாப்டர் சார்ஜ் போகிறதுக்கு. அண்ட் தென் வந்து இந்த கேபிள் வந்து நம்ம மொபைல் அண்ட் இன்னொன்று மைக், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மைக்கு சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நம்ம வந்து மொத்தம் 13 பேர் போகிறோம். அதனால 13 பேர் போகிறதுனால செல்ஃபி எடுக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு எடுத்தால் தான் 13 பேருமே கேப்சர் ஆகும். அதனால தான் இந்த மோனோபாட் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி இருக்கிறப்ப மொபைலில் வந்து கவுண்ட் டவுன் ஆன் பண்ணிட்டு நான் வச்சேன் அப்படின்னா அது ஷேக் ஆகிடும், கரெக்டாக அந்த டைமில் எடுக்கிறதுலாம் சாத்தி இல்லாமல் இருக்கும். அதனால எல்லோரும் அரேஞ்ச் ஆன அப்புறம் எடுக்கிறதுக்காக இந்த ஷட்டர் பட்டன். ஆக்சுவலாக இது வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற அந்த கன் மாதிரி இருக்கிற மொபைல் ஹோல்டர். இது வந்து பிளாகிங் கிட்டு. இந்த பாக்ஸ் இது ஓகே, இந்த பிளாகிங் கிட்டு
இது கூட வந்து இந்த ஷட்டர் கொடுப்பாங்கன்னு நான் பார்க்கல. அதனால அது அதனால வந்து நான் அதை வந்து பார்க்கல. இருந்தாலும் நான் தனியாக ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் இது. இது கூட வந்து ஒரு ஜிபி மெமரி கார்டு எடுத்துட்டு போகிறேன். அது இல்லாமல் ஒரு 4 GB மெமரி கார்டு ஒன்று, அப்புறம் 16 GB ஃப்ளாட் டிரைவ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் வந்து இது வந்து வாட்சோடைய சார்ஜர், அப்புறம் நம்ம ஸ்பீக்கராக எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா போகிற வழியில தூக்கம் வரும். நைட் ட்ராவல் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம். இருந்தாலும் நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணி வேறு வேறு கோயிலுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போகும்போது நைட்டு தூங்கினாங்கன்னா போர் அடிக்கும். அதனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அதனால இருக்கிறதால ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் தென் ஸ்பீக்கரையும் பவர் பேங்க்கையும் எங்கேயாவது சார்ஜ் பண்ணுறதுக்கான அதுக்கான சார்ஜர், அப்புறம் இந்த ஒயர்லெஸ் மைக்கு. இதில் மைக் இருக்காது ஏன்னா நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் தென் வந்து ரிங் லைட்டு. ஸோ ரிங் லைட்டு இந்த மாதிரி ரெண்டு ரிங் லைட் இருக்கு. ஆக்சுவலாக இது ஒன்று இது ஒன்று. இதில் வந்து ஒன்று சால்ட்ரிங் விட்டுருச்சு, நான் வச்சுட்டு வந்தேன். அது எதுன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ எது ரெண்டுமே நான் செக் பண்ணிடுவேன். காலையில் பார்க்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் அது இல்லைன்னா இது எடுத்துகிட்டு போவேன். எனக்கு கன்ஃபார்ம் ரெண்டுமே வரதுக்கு சான்ஸ் இல்லை, ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது போக இது கேமராமேன் இங்கே காட்டுங்க கேமராமேன். இது இது தெரியுதா? அப்புறம் இந்த கனெக்டர் இது வந்து எக்ஸ்டென்டர். இந்த பவர் பேங்க்ல வந்து ஒரு 2 தான் சார்ஜ் போட முடியும். நம்ம மொபைல் ஏதாவது சார்ஜ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அந்த வேனில் ஏதாச்சும் ஒரு போர்ட் இருந்தாலும் அதில் நம்ம அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்டராக சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது 2 இது எடுத்துகிட்டு போகிறேன். இப்போதைக்கு 2 இது எடுத்துகிட்டு போகிறேன். இப்போதைக்கு இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு நைட்டு பேக்கில் வந்து இந்த பாக்ஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஓடிடிலாம் நான் தனியாக கைக்கு வச்சுருந்தேன் அப்படின்னா தொலைஞ்சு போயிடும். அது பேக்கில் போட்டு போகிறோம். இதனால எங்கேயாச்சும் போகும்போது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன பொருள் அதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக இந்த பாக்ஸு. இது நான் எங்கேயும் த்ரோ பண்ண மாட்டேன். பிளாஸ்டிக் த்ரோ பண்ணால் மக்காது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். அண்ட் தென் வந்து நம்ம ஊருக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றதுனால லிஸ்ட் நான் மேனில் எழுதி அது வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம கையில் வந்து வச்சுக்கணும் பேப்பராக. மொபைலில் வந்து வச்சுக்கணும். அண்ட் தென் இப்போ எத்தனை பேர் போகிறோம், யார் யார் போகிறோம் அப்படின்றது நான் லிஸ்ட்டையும் மொபைலில் ஏற்றி வச்சுக்கணும். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. அது போக இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அதனால் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இன்னும் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இப்போதைக்கு மொத்தம் 14 பேரில் 13 பேரில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இன்னும் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5 பேர் இன்னும் வரணும். மற்றவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதாவது 13 பேரில் 5 பேர்னா 8 பேர். ஹலோ, மேத்ஸில் நான் கொஞ்சம் வீக்கு. இருந்தாலும் இன்னும் 5 பேர் வர வேண்டியது. நாளைக்கு ட்ரிப்பு ஃபன் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ட்ரிப்பு கூட்டு போகிறது வந்து உலகத்தில் 7வது அதிசயம் தாண்டி 8வது அதிசயம் ஒன்று நடக்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ட்ரிப்பு போனோன்னா அது ஒரு உலக அதிசயம். அதனால இந்த ட்ரிப் ஒரு ஜாலி ட்ரிப், ஃபன் ட்ரிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஏன் போகாமல் கூட இருந்துருவோம் ட்ரிப்பு. அதனால இந்த ட்ரிப் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நான் எல்லாம் செக் பண்ணுறத டைம் லேப்ஸில் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் 8லேருந்து 8:30க்குள்ளே நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் வரும், ஏன்னா மைக் இன்னும் போடவே இல்லை, சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து சப்பாத்தி சுட்டுட்ருக்காங்க, நைட்டே சுட்டு வைக்க போகிறாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டோம். அதனால வந்து நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட போகிறோம் 3 வேளையும். அதுக்கப்புறம் ஹோட்டலாக என்னன்னு சொல்லி தெரியல. ஃபேன் கூட இல்லைங்க, வேர்த்து ஊற்றுது. இப்போ கீழே போனோம், சப்பாத்தி எப்படி சுடுறாங்கன்ட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட காட்டணும். ஸோ அவங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம ஃபாகு, இதில் ஒழுங்காக தெரியல, பட் இங்கே செம்மையாக இருக்குது ஃபாகு. இந்த இந்த வெயில் காலத்துலேயும் இவ்வளோ ஃபாக் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இன்னும் நம்ம போகிற லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி இவ்வளோ ஃபாகாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ போயிட்டே இது வந்து ட்ரெஸ்ஸு, இது வந்து திங்ஸு, சாப்பிட்ற திங்ஸு, இதுவும் சாப்பிட்ற திங்ஸ், இதுவும் சாப்பிட்ற திங்ஸ், இது வந்து ட்ரெஸ்ஸு, இது வந்து தனி கேன்ஸ், ட்ரெஸ்ஸு, இது லாஸ்ட்டு கேமராலாம் இல்லை, கேமராலாம் இருக்குது இதுக்குள்ள, ட்ரெஸ் தான் இருக்குது, இதுலேயும் ட்ரெஸ்ஸு. Let's start the trip. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே ஒரே செலிப்ரேஷன் தான், ஃபன்னு. ட்ரிப் எப்படியோ ஆரம்பிச்சிட்டோம் வெற்றிகரமாக. அண்ட் தென் போகிற வழியில் வியூ எல்லாமே செம்மையாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டீம் அதுக்குள்ளே செல்ஃபியோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் செல்ஃபி, எதிலும் செல்ஃபி அப்படின்னே செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம போன கோயில், இதுதான் அவங்க எடுத்த செல்ஃபி. அண்டு திருப்பி அந்த கோயில் முடிச்சுட்டு திருப்பி நம்மளுடைய ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாக லாரிஸ் நிறைய. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரிப் போன உடனே டீ கடையை தேடி எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேப்லலாம் போட்டு டீ கடையை தேடி அண்டு ஃபைனலாக ஒரு டீ கடையை நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் டீ தான் குடிப்போம், ஒரு ட்ரிப் ஆரம்பித்தாலே எப்படியோ சாப்பிட்டு தான் வந்திருப்போம். பட் இங்கே ஒருத்தன் உட்காந்து பூரி சாப்பிட்டுட்ருக்கான். அண்ட் நாங்களாமே வந்து பார்த்திங்கன்னா டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு திருப்பி நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி ட்ரிப்பை வந்து திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஆன் த வேலையே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் டூர் போகிறவங்களாம் இந்த ரீல்ஸை பண்ணாமல் இருக்கவே மாட்டுறாங்க. அந்த ரீல்ஸ் எதுனா கொக்கரக்கோ ரீல்ஸ் தான். ஸோ நாங்கள் நிறைய டேக்காக போயிட்டே கடைசியில் இந்த டேக் எப்படியோ ஓரளவுக்கு ஓகே ஆச்சு. ஏன்னா இது ரன்னிங்கில் எடுத்ததுனால சரியாக எடுக்க முடியல. அண்டு எப்படியோ எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த ரீல்ஸையும் வெற்றிகரமாக எடுத்து அந்த வேலையை எடிட் பண்ணி அந்த வேலையே நாங்கள் எல்லா ஸ்டோரி எல்லாமே போட்டாச்சு. அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோட் வியூ எவ்வளோ செமையாக இருந்தது.